இன்றைய கால மக்களிடத்திலும், மாணவரிடத்திலும் புத்தகம் படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சா? அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு சில தகவல் சொல்றேன். அந்த தகவல் படி இந்த தகவல கேட்டுட்டு நீங்களே கடைசியா ஒரு முடிவு சொல்லுங்க. இப்ப அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, லைப்ரரிலாம் நூலகம். இப்ப பள்ளி விடுமுறை அப்படின்னா, இப்ப ஏப்ரல், மேல லீவு. பள்ளி விடுமுறைன்னா நூலகத்தில கூட்டம் அலமோதுங்க. மாணவர்கள் உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறது என்ன, சிறுவர்கள் கதைகள் படிக்கிறது என்ன, இலக்கிய நூல்கள் படிக்கிறது என்ன, அறிவியல் நூல்கள் படிக்கிறது என்ன, விளையாட்டு செய்திகள் படிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அலமோது இடமே இருக்காதுங்க. அப்ப இடத்துக்கு போட்டியா இருக்கும். அப்ப கீழயெல்லாம் உட்காந்து படிப்பாங்க. சில பேர் பணம் கட்டி புத்தகத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. காலையில வந்தாங்கன்னா, சாயந்தரம் வரல நூலகத்திலே இருப்பாங்க மாணவர்கள்லாம். அந்த அளவுக்கு நூல்கள் மேல பற்று இருந்ததுங்க. இப்ப இந்த காலத்தில நான் நூலகத்துக்கு போய் பார்க்குறேன். நான் வாரம் வாரம் போவேன். அப்ப பார்த்தீங்கன்னா, கூட்டமே இல்லைங்க. ஏதோ போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கொஞ்சம் இந்த வயசானவங்க செய்தித்தாள் படிக்கிற தாள் படிக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே தவிர, சின்ன பசங்களையே காணாங்க. அப்ப அவங்கலாம் எங்க போனாங்க? ஒருவேளை சின்ன பசங்கலாம் நம்ம நாட்டில இல்லையா? அல்லது வெளிநாடு போயிட்டாங்களா? அப்புட்ன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த இணையதள விளையாட்டுக்கள் மற்றும் இணையதள விளையாட்டு தான் எல்லாமே. அதில வந்து எல்லாமே முழுகிட்டாங்க. தன்னுடைய அறிவை அடமானம் வைத்து விட்டார்கள். அப்போ படிக்கிறதே இப்போ பேப்பர் டெய்லி படிச்சீங்கன்னா தான் அந்த எழுத்து புழக்காட்டத்தில் இருக்கும். நூல்கள் நெறைய படிச்சீங்கன்னா தான் நல்ல அறிவு வரும். உதாரணத்துக்கு பெரிய புராணம் படிச்சீங்கன்னா, பெரிய புராணம் என்பது ஒரு இலக்கியம் மட்டுமல்ல. அது ஒரு மனித நேயத்தை கூறக்கூடியது. ஒரு ஏழைக்கு எப்படி உதவணும்? ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? ஒரு இறைவனை எப்படி வணங்கணும்? இறைவனுடைய கடமை என்ன? ஒரு ஏழையினுடைய கடமை என்ன? ஒரு பணக்காரனுடைய கடமை என்ன? ஒரு புலவருடைய கடமை என்ன? ஒரு அரசருடைய கடமை என்ன? எப்படி தானம் பண்ணணும்? இது எல்லாம் சொல்றாங்க. திருக்குறள் எடுத்துக்கங்க. திருக்குறள்ல 133 அதிகாரம். இப்ப எத்தன பேருக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 10 திருக்குறளாவது சொல்லத் தெரியும்? நெறைய பேர் மறந்துட்டாங்க. அப்ப நம்ம இலக்கியமெல்லாம் மறந்துகிட்டே வர்றது ரொம்ப ஒரு அபாயகரமானதுங்க. ஏன்னா, இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். நான் நல்ல கருத்துக்கள் சொல்றேன். பெரிய புராணத்த சொல்றோம், திருக்குறள சொல்றோம், திருவாசகம், நெறைய நல்ல நல்ல நிகழ்ச்சியெல்லாம் சொல்றோம். ஆனா, அதுக்கு வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேரு, 50 பேரு. மீறி போனா ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. அவ்வளோதான் பார்க்குறாங்க. ஆனா, வேறு சில வீடியோ அதுக்கு நான் பொறாமைக்காக சொல்லீங்க. வேறு சில யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில பார்க்குறாங்க. ஆனால், அது எந்த விதமான ஒரு அறிவுக்கும், ஒரு அறிவு பசிக்கு தீனி போடக்கூடிய சேனலா இல்லைங்க. ஆனா, அவர்களுடைய சேனல்ல நெறைய பேர் அப்ப இதுக்காக நான் பொறாமைக்கு சொல்றேன்னு நெனைக்க வேண்டாம். அப்ப என்னுடைய சேனல பார்க்கறது பொறாமைக்காக கிடையாது. அப்ப நல்ல கருத்துக்களை கேட்பதற்கு ஆள் இல்லையே! அப்படின்னு நினைக்கின்ற பொழுது, என்னுடைய சேனல் மாரி வச்சிருக்கிறவங்கலாம் குறைஞ்சிருவாங்க. அப்ப நல்லது சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இந்த காணொளியை காண்பவர்கள் தயவு செய்து நூலகத்துக்கு போங்க. நல்ல செய்திகள் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குதுங்க. அரசாங்கம் பல கோடி ரூவா செலவு பண்ணி நூலகங்கள் வைத்திருக்காங்க. பள்ளிகள்ல நூலகம் இருக்கு. ஸ்கூல் லைப்ரரி. அத பயன்படுத்துங்க. டெய்லி ஒரு புத்தகம் வாரம் ஒரு புத்தகம் எடுத்து படிங்க. படிச்சீங்கன்னா, உங்களுடைய அறிவு வளரும். முன்னேற்றமும் நல்லபடியா இருக்கும். நன்றி.